தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு இன்று மாலை 3:30 மணி முதல் நாளை 8ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரை ஏழுமலையான் கோவில் நடை சாத்தப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், சந்திர கிரகணத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடை சாற்றப்படுகிறது, தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? சந்திர கிரகணத்தை முன்னிட்டு இன்று மாலை 3:30 மணி முதல் நாளை 8ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரை ஏழுமலையான் கோவில் நடை அடைப்பு. சேவைகள் ரத்து. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு இன்று மாலை 3:30 மணி முதல் நாளை 8ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்படும் இருக்கும் என்று தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று இரவு 9:50 மணிக்கு துவங்கும் சந்திர கிரகணம் நாளை 8ஆம் தேதி அதிகாலை மணி 1:31க்கு முடிவடைகிறது. கிரகணம் துவக்கத்துக்கு 6 மணி நேரம் முன்னதாக கோவில் நடையை அடைக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். எனவே அதன் அடிப்படையில் இன்று மாலை 3:30 மணிக்கு ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்படும். கிரகணம் முடித்த பின் நாளை 8ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு ஏழுமலையான் கோவில் ஏற்றி சுத்தி, புண்ணிய கவசம், சோதனை சேவை, குழுவு, பஞ்சாங்கம், சிராவணம், அர்ச்சனை சேவை ஆகிய சேவைகளை நடத்தப்படும். தொடர்ந்து காலை 6 மணி முதல் பக்தர்கள் ஏழுமலையான் வழிபட அனுமதிக்கப்படுவார்கள். சந்திரகிரகணத்தை முன்னிட்டு இன்று திருப்பதி மலையில் நடைபெற்ற வேண்டிய மூன்று சேவை, கட்டண பிரம்மோற்சவம், சகசிரங்க அலங்கார சேவை ஆகிய சேவைகளை தேவஸ்தானம் நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. திருப்பதி மலையில் உள்ள அன்னதான கூடம் இன்று மாலை 3 மணிக்கு முதல் செயல்படாது. நாளை 8ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் பக்தர்களுக்கு மீண்டும் இலவச உணவு வழங்கப்படும். பக்தர்களின் வசதிக்காக இன்று மாலை 4:30 மணி முதல் 30,000 புளியோதரை பொட்டலங்கள் திருப்பதி மலையில் பக்தர்கள் முக்கிய இடங்களில் விநியோகம் செய்யப்படும். ஏழுமலையான் பக்தர்கள் மேற்கொண்ட தகவல்களை கருத்தில் கொண்டு உங்களுடைய திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவஸ்தான நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி சார். விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.